ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவாமி நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 6:27 பார்ப்போம். பக்கம் 133. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திருத்திருக்கிறார் என்றார். ஆமேன். எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம் இல்லையா? அடிக்கடி நம்ம பார்க்கிற வசனம். எங்க இத சொல்றாருன்னா, கப்பர்நகூம் கப்பர்நகூம்ல இந்த காரியத்தை சொல்றாரு. கரைக்கு அப்புறத்துல என்ன பண்ணாரு அவரு? அந்த பக்கம் என்ன பண்ணாரு? அந்த கடல்ல 5 அப்பம் 2 மீன் அது நடந்த பிறகு சீஷர்கள்லாம் வராங்க. அந்த படகுல அவர் ஏறல. ஆனா அவர் தம்முடைய வல்லமையை கொண்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. இவங்களை தேடிட்டு வராங்க, ஜனங்கள்லாம் அவர் தேடின்னு வராங்க. வரப்ப 25வது என்ன சொல்லு பாருங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். சரி, இதே ஜனங்க அந்த அற்புதம் என்ன பண்றாங்க பாருங்க. நீங்க அந்த 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் பாருங்க. யாஸ்வாமேசியா செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று யாஸ்வாமேசியா அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சரி, இந்த காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கோங்க. இவர் தேடின்னு வர ஜனங்கள்லாம் புதுவா தேடின்னு வந்தா என்ன சந்தோஷப்பட்டிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? ஒரு அட்வைஸ கொடுக்கிறார். என்ன அட்வைஸ்? வயிறார உண்டதுனாலதான் அதெல்லாம் பண்றீங்க. நீங்க எதுக்காக வர்றீங்க? ஆனா எதுக்காக வரணும்? நீங்க எதுக்காக வர்றீங்க? சாப்பாடு. 5 அப்பம் 2 மீன் வச்சு போஷித்தனா அது ஒரு அற்புதம். நீங்க அந்த அற்புதத்தை நான் எப்படி செய்யறேன்? என் பிதாவினால் செய்கிறேன். ஆனா நீங்க அதை விசுவாசிக்கல. ஆனா நீங்க எதை பார்த்து வர்றீங்க? அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்து போஷித்தானே, அதுக்காக தான் வர்றீங்க. அப்ப இவங்க எதை நாடி வராங்க? இவங்க சாப்பாடு வயிறுக்காக வராங்க. அழிந்து போகக்கூடிய போஜனத்துக்காக வராங்க. வயிறுக்காக வராங்க. அப்போ இவங்க இன்னும் மாம்ச பிரகாரமா நடக்கிறாங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க? முதல்ல இவர் என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்றாங்க. அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க? என்ன செய்யறாங்க?
அது என்ன சொல் பாருங்க, உலகத்தில் ஒரு சொல்லிட்டு ராஜா வாக்குறாங்க. என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்க, மேசியா இவர் தான். அதான் மேசியா இவர் தான். மேசியா அவங்க எப்படி ஒரு மாம்ச பிரகாரமா ஒருத்தர் வருவாரு, வந்து நம்மளோட நமக்காக போர் புரிந்து அந்த அடிமைத்தனத்தை நீக்கி அவர் தான் நமக்கு ஒரு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு. என்ன சார், ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அதெல்லாம் மாம்ச பிரகாரம். அதான் பிலாத்து கிட்ட கேட்கிறப்ப என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்ற. இப்படி பண்ணவங்க இந்த சைடு இவர் வந்தவன இவர் பார்த்துட்டு என்ன கேக்குறாங்க, என்னன்றாங்க, ரபி ரபி முதல்ல தீர்க்கதரிசின்றாங்க. அது பிறகு மேசியா ராஜா. இங்க ரபி, ரபின்னா என்ன அர்த்தம், போதகரே. அப்போ நிலையான ஒரு இது இல்லை உங்களுக்கு. இவரை பத்தி என்ன அறிய வேண்டுமோ அதை இவங்க அறிந்து கொள்ளவில்லை. இவர் ஏதோ தீர்க்கதரிசி ஒரு அற்புதம் செய்யறாரு, ஒரு டீச்சர், வெறும் டீச்சர் அப்படின்னு நினைக்கிறான். அவனை பார்த்தா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து உங்க வயிற்றுக்காக தான் அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ரெண்டு காரியம். ஒண்ணு, நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்தை யாத்திரை செய்யுங்க, இல்ல அழிந்து போகிற போஜனம் தான். ஏதாவது ஒண்ணுதான். நீங்க அதிகம் பண்ணிருக்க முடியாது. நீங்க முதல்ல எதை செய்யணும், இதை செய்யணும். 6:33 மத்தேயு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நிதி தேடுங்கள், அப்போ எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, அப்ப அது அப்புறம் தான். அது முதல்ல இதை தேடணும். அப்போ இங்க என்ன, நீங்க எதை தேடுறீங்க, அழிந்து போறதுதான் தேடுறீங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்தை நீங்க தேட மாட்டேன்றீங்க. இந்த ஜனங்கள், இந்த யூதர்கள் இந்த சாப்பாடுல அவ்வளவு இது. அதான் பாருங்க 31வது சொல்றாரு பாருங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இப்ப பாருங்க 34வது பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். திரும்ப பாருங்க, இந்த அப்பத்தை கொடுங்க கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நித்திய அதை தேடுங்கன்னா இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்ற கடத்த உபதேசம் எல்லாம் பண்றாரு. பண்ணி திரும்ப என்ன பண்றாங்க, ஆண்டவர் அந்த அப்பத்தை எனக்கு கொடுங்க. திரும்ப திரும்ப அதுதான் புத்தி, அதுதான் போறது. அப்ப 35வது வசனத்துல ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, யாஸ்வா மேசியா அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஜீவ அப்பம் நானே. என்னதான் நீங்க தேடணும். அந்த அப்பம் என்ன அப்பம், இப்ப அந்த அப்பம் பண்ணி வைக்கிறாங்க, அது 2 நாள் 3 நாள் தாங்க, அப்புறம் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். ஆனால் நான் எப்படிப்பட்ட அப்பம், நான் வானத்திலிருந்து இருக்கிற அப்பம். இது பூமியில நீங்க செய்யற அப்பம். இந்த பூமியில செய்யற அப்பம் எதுக்கு, சரீரத்துக்கு, சரீரத்துக்கு தான். அப்ப இந்த சரீரம் அப்ப நீங்க பூமிக்காகவே தேடிட்டு இருக்கிறீங்க. அதான் நீங்க பூமிக்காகவே தேடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் மலை பிரசவம் சொல்ல பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 19 21 வரைக்கும் பாருங்க. 5 மலை பிரசங்கம். எதுல பிரதர்? மத்தேயு 6 19 21 பக்கம் 9. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை.
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது போறோம் சரீரத்தின் 21 வரைக்கும் தான் சொன்னான். பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குன்றார். அப்ப பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? பரலோகத்துல. உங்க இருதயம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். பூமிக்கு எடுத்து வேலை இல்லை. ஆனா பூமிக்கு எடுத்துதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 24 சொல்லுது மத்த 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்க, நல்ல தேவனும் உலகத்துக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு மேல உன்னதத்துக்கு, இல்ல பூமிக்கு. ஏதான் ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியை நட, இல்ல பூமிக்கு ஏற்ற கிரியை. இது கொஞ்சம் அது கொஞ்சம் வேஷம் போடவே முடியாது. வேஷம் போடலாம், ஆனா வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிடும். நம்ம கிரியைகள்லாம் நம்ம எடுக்கிற எப்படி இருக்கணும்னா உன்னதத்துக்கு ஏற்றவர்களா இருக்க வேண்டும். பாருங்க 25 பாருங்க. மத்தேயுலயே பிரதர். ஆமா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எப்படி? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன். நீங்க ஆகாரம் சேர்க்கறீங்க எதுக்காக? இந்த ஆகாரம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அது என்ன ஆகுது? போயிடுறது. ஆனா உள்ள ஜீவன் ஒண்ணு இருக்குது. அந்த ஜீவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை பத்தி மனுஷன் சிந்திக்கிறது இல்லை. சரீர ஆகாரத்துக்காக தான் நிறைய பண்றாங்க. அத எண்ணத்துக்கு என்ன பண்ணுவோம். இந்த மலை பிரசங்கம் அவ்வளோ இந்தியா பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், நான் எவ்வளவு புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனா என்ன இந்த பைபிள்ல இருக்கிற இந்த மலை பிரசங்கம் என்ன கவர்ந்தது. அது மாதிரி காந்திஜி சொன்னார் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு, ஏன்னா நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்சனலா பார்த்திருக்கேன். சொல்லிட்டு என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வசனம் என்னன்னா, மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனம். பக்கம் 25. இல்ல, மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனம் தான் அவர் ரொம்ப கவர்ந்தது. அவர் நிறைய வேதாந்தங்கள் நல்ல இதெல்லாம் படிச்சிருக்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன், பிலாசபர். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கவர்ந்த ஒரு சென்டென்ஸ் என்னன்னா இந்த சென்டென்ஸ். ஆண்டவருக்கு மலை பிரசங்கத்துல அவ்வளவு அருமையான பிரசங்கம். அதுல பாக்குற நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது என்ன, வீடு கட்டுறதா இல்ல லோன் எடுத்து தான் பண்றதா? இருபத்தெட்டு 29 பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த 25லயும் இதுலயும் ஒரு காரியம் சொல்றாரு. 27 என்ன சொல்றாரு? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன், உடையை பார்க்கலும் சரீரம் இருக்கா? இங்க என்ன சொல்றாரு?
இங்க என்ன உடுப்பை பத்தி சொல்றாரு, உடுப்பை பத்தி சொல்றாரு. சாலமோன் கூட அந்த மாதிரி. அப்போ அங்க ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவன், அதே போல உடுப்பை பார்க்கலாம் சரீரம். அப்ப சரீரம் சொல்றப்ப எதை பத்தி சொல்றாரு அவரு? உள்ளான சரீரம், மெய்யான சரீரம் அப்படிதான். இல்ல இல்ல இல்ல, சரீரம் தான். உடைய பார்க்கலாம் சரீரம், உடைய பார்க்கலாம் சரீரம்னா நீ என்ன உடை, நீ நிறைய உடைக்கான காரியத்தை தான் பாக்குறாங்களே தவிர சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும், உடை அலங்காரத்து தான் இருக்கா. இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 7 அதிகாரம் 31 பாருங்க. பக்கம் 233. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. வேஷம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அப்ப இந்த வேஷத்துக்கு தான் மனுஷங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதான் இங்க சொல்றாரு, சரீரம் உடையை பார்க்கலாம் சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். அந்த சரீரத்தை எப்படி கெடுத்துக்கிறாங்க எல்லாம் அந்த கடுத்துல. அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதே போல ஜீவன், ஆகாரத்தை பார்க்கணும். ஜீவன் தான் முக்கியம். அவர் போஷிப்பார், ஆகாரம் கொடுப்பார், காக்கைகளை கொண்டு போஷிக்கிறார். வேதத்துல எவ்வளவு காரியங்கள் பார்க்கணும். அப்போ இதில் நம்ம இதயம் எங்க இருக்குதுன்றார் மலை பிரசங்கத்தான். இதயம் எங்க இருக்குது? உங்க இதயம் எங்க இருக்குது? பரத்துல இருந்ததுன்னா உங்க பொக்கிஷம் அங்க இருந்ததுன்னா உங்க இதயம் எங்க இருக்கும்? உங்க பொக்கிஷம் பூமியில இருந்ததுன்னா இருதயம் பூமியில தான் இருக்கும். இந்த பூமி எதுக்காக வைக்கப்பட்டு இருக்குது? அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொக்கிஷம் அதோட போயிடும். பாருங்க 39ஆம் சங்கீதம் 5ஆவது நினைக்கிறேன் பாருங்க. 39 5 6 பாருங்க. பக்கம் 694. 4ல இருந்து பாருங்க. 39 4ல இருந்து 7 வரை. யாவே தேவனே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். சேலா. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் சர்வ வல்லமை உள்ளவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே நம்பிக்கை. பூமியின் காரியம், இந்த ஆஸ்தி எல்லாம் இல்ல, நீரே நம்பிக்கை. ஏன் இதை சொல்றாரு அப்படி? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 13 16 2 பாருங்க. பக்கம் 231. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் ஆண்டவரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். பாருங்க 13வது பின்பகுதி என்ன சொல்றது? சரீரம் வேசித்தனத்துக்கு. இந்த சரீரம் தான் அங்க பாக்குறோம். எங்க பார்த்தோம்? மத்தேயு உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷத்தை. அப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கணும்?
பரிசுத்தமா சோதரன் சொன்ன மாதிரி பரபா சொன்ன பரிசுத்தம். இது வேசித்தனத்துக்கு நம்ம கூடவே கூடாது. இங்க வயிற்றுக்கு போஜனம் போஜனம் ரெண்டுத்தையும் ஒழிய பண்ணுவான்ற. அப்ப நிறைய நம்ம கிரியை செய்யறதெல்லாம் வயிற்றுக்காக தான். எல்லாம் ஓடுறோம், சேர்க்கிறோம், எல்லாம் பண்றோம் வயிற்றுக்காக வயிற்றுக்காகன்ட்டு. வயிற்றை தான் கவனிக்கிறோமே தவிர, ஆனா நம்ம ஜீவனை கவனிக்க விட்டுறோம். ஒரு நாள் பொட்டுன்னு ஒரு ஜீவன் போயிடுது. ஜீவன் என்ன? ஜீவன் தான் சத்துங்கிறாங்க. அதான் சத்து போனால செத்து போயிடுது. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்திற்பட விதம் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ செய்யற காரியங்கள் எல்லாம் நம்ம கிரியைகள் எல்லாம் காலிங் ஆண்டவர் 6:27 யோவான் 6:27 சொல்றாரு. என்ன? ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி, இல்ல பூமிக்கு அடுத்தபடியா நீ அனல் ஆயிரத்து குளிராய்ந்த நலமா இருக்கின்றார், இல்ல வாய்ந்து வாந்தி பண்ணி போடுதுன்றார். அப்ப ரெண்டு, நம்ம வாடுற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம செய்யற கிரியைகள், நாம் செய்கிற கிரியைகள் எதுக்கு இருக்கணும்? நாம் ஜீவனுக்கு ஏற்ற கிரியைகளா இருக்கணுமா, இல்ல அழிய போகிறதுக்கு ஏற்ற கிரியைகளா இருக்கணுமா? 6:27 பின்பகுதியில் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் உங்களுக்கு அதை கொடுப்பார், பிதாவாகிய தேவன் அவரை முத்தரித்திருக்கிறார். யார்கிட்ட இப்ராஹிம் பைபிள் இருக்கு? சாரி, இன்டர்லினியர் பைபிள். இன்டர்லினியர் பைபிள் இன்டர்லினியர் பைபிள் யார்ட்டாங்க இருக்கா? ஈசாஸ்டர் இல்ல பிரதர், என்கிட்ட இல்ல. நீங்க எனக்கு அனுப்புறேன், நீங்க சீட் அனுப்பவே இல்ல. இன்னைக்கே அனுப்புறேன். பிதாவாகிய தேவன் அவரை முத்தரித்திருக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிங்க அதை. இங்கிலீஷ்ல வாசிங்க. 27 படிப்பா பிரதர்? Do not work for food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you. On him God the Father has placed his seal of approval. Place a seal of approval. கேஜவிலம்னா ஃபாதர் சீல்ட் ஹிம் அப்படின்னு போட்டிருக்கு. மூல பாஷையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா seal. ஸ்பராஜிசோன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதோ வர God the Father has set his seal on him. Sealed on him. The sealed வார்த்தைக்கு ஸ்பராஜிசோ அப்படிங்கிற வார்த்தை மூல பாஷை. இதே வார்த்தை தான் எபேசியர் 4:30 பயன்படுத்தப்பட்டிருக்கு. பக்கம் 267. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
இந்த முத்தெடுத்திருக்கிறார்ன்றது யோசேப்புக்கு சொல்லுவாங்கல்ல பிரதர், அது வரும்ல? இல்ல அது இல்ல அது இல்ல. இங்க பாருங்க, அதே வார்த்தை தான். நான் இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு. நாலு 30. இதுல தெரியாதோ? தெரியல பிரதர் சரியா. ஓடின்னு தான் தெரியுது. தெரியல பிரதர். சரி, ரைட். அதை சொல்லுங்க பிரதர், என்ன வேர்டு? ஸ்பிராஜியோ அது என்னன்னா சொந்தமாக்கி, நித்தியமாய் சொந்தமாக்கி கொள்ளுதல். தேவனுடைய நித்தியமான சொந்தம் அவருடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்கு எப்ப ஆவி, அவன் தூக்கத்துல இருந்து ஆவி இருக்குது, அதே போல தேவனுக்கு அந்த ஆவி. அப்போ பிதாவாகிய தேவன் அவரை முத்திரிக்கிறார்னா அவருக்கு அத்தனை அதிகாரத்தையும் சொந்தமாக்கி கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். தேவன் தமக்கு சொந்தமாக்கி கொள்வது. இப்போ நித்திய ஜீவன்றது என்னது? நித்திய ஜீவன்றது மறுபடியும் சாவு இல்லாதது தானே பிரதர்? கரெக்டா? ஜீவன்றது சாவு இல்லாது. கரெக்டா? அது சாவு இல்லாதுன்னு யாரு? சாவாம உள்ளவர் யாரு? தேவன் தான். ஒருவராய் சாவாமை உள்ளவர் பிதாவாகிய தேவன். மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு ஆண்டவராகிய யேசு. அப்ப சாவாமை உள்ளவரோடு நாம் என்னைக்கு இருக்குதா? நித்திய ஜீவன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது என்ன சொல்லி பாருங்க. எட்டு 12. பக்கம் 137. மறுபடியும் யாசுவா மேசியா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்போ உலகம் எங்க இருக்குது? இருள்ல இருக்குது. இருள்ல இருக்கு. அப்ப இந்த இருள்ல நான் ஒளியா இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப இது இவர் ஜீவன், இவர் ஒளி, அவர் ஜீவ ஒளி. என்னால் என்று ஒருவனும் பிதாவிட்டே வரான். அப்ப இவர் ஒளி, அவர் ஜீவ ஒளி. அப்போ அந்த ஜீவ ஒளியாகிய சாவாமை அதுல போய் நிறைய பேரோட மைக் வந்து அன்மியூட்ல இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க பேசுறது கிளியரா இல்ல. எல்லாரோட மைக்கும் மியூட் தானே இருக்கு. இப்பதான் மியூட் பண்ணிருக்காங்க. இப்போ சாவாமை உள்ளவரோடு என்னைக்கு இருக்கிறதா? நித்திய ஜீவன். கிறிஸ்து ஜீவன், அவர் நித்திய ஜீவன். கிறிஸ்து ஒளி, அவர் நித்திய ஒளி அல்லது ஜீவ ஒளி. புரியுதா இருக்கும்? புரியுது. நாம் மரித்திருந்தோம், அக்கிரம பாவங்களை மரித்திருந்தோம். அப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்ப நம்ம தேவன் என்ன கொடுக்கிறார்? நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். நாம் ஜீவனாகிய கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிறோம். இந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா சொல்றார். கொலைசேர் 3ஆம் அதிகாரத்துல 3ஆவது என்ன சொல்ற பாருங்க. கொலைசேர் 3:3. கிறிஸ்துவோடு எழுந்தது. பக்கம் 277. ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் மேசியாவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய மேசியா வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சொல்றாரு, இத அசர்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னால என்ன யோசனை சொல்றாரு? 1ல இருந்து பாருங்க. நீங்கள் மேசியாவுடன் கூட எழுந்ததுண்டானால் மேசியா தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப மேலானவைகள் தான், அதான் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியைகள் நம்ம செய்யணும். அப்ப நம்ம இந்த பூமி காரியங்களே செஞ்சிருந்தேன்னா தேவன் என்ன பண்ணுவாரு? இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். 1 Corinthians 6 வருஷம் இல்லையா? வயிற்றுக்கு போஜனம் எல்லாம் மனுஷன் எல்லாம் பண்றதுல மேக்சிமம் என்ன சொத்து சேர்த்தாலும் ஒரு தட்டு நிறைய சோறு போட்டு எவ்வளவு போறோம் ஐயோ போறோம் அது மாதிரி சாப்பிட முடியாது. அந்த வயிறு தான். வேற எதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு மனுஷன் கையில எடுத்து திருடின்னு ஓடலான்னு வச்சுங்க, 4 பேர் எடுத்து விட்டுட்டு ஓடிடுவான், கையில எடுத்தோ போட்டு ஓடிடுவான். ஆனா என்னத்தை முதல்ல எடுத்து போவான்? வயிற்றுல இருக்குது. அப்ப அதுதான் அவனால தங்க முடியும். வயிற்றுல இருக்கிறது தான் அவனால முடியும், வேற எதையும் சுமத்து போக முடியாது. அந்த வயிற்றுல இருக்கிற போஜனம் ஒண்ணு ஆகும், கொஞ்ச நேரத்துல போயிடும். அப்ப எல்லாம் வேஸ்ட், பூமிக்கு எடுத்த காரியம் தான். இதுதான் பார்க்காதீங்கன்றார். ஏன் அந்த ஜனங்கள் அதுக்காக வராங்க, அப்பத்துக்காக தான் வராங்க. ஆனால் பிதாவாக அதை முத்திரித்து எதுக்காக சொல்றாருன்னா, தேவன் நம்முடைய ஆவியை அவர் கொடுத்து அதை நிச்சயித்திருக்கிறார். 1 Corinthians 1:22 கூட தான் வாசி. ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நிச்சயத்தை தேவர் அங்கே குமாரனை விளங்க பண்ணுகிறார். அப்ப அப்படிப்பட்ட நிச்சயத்தை பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட குமாரன் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? உங்க கிரியைகள் எப்படி இருக்கணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிறதுக்காக இருக்கணும், பூமிக்குரிய காரியங்களாக இருக்கக்கூடாது. நம்ம வேலைகள் எப்படி இருக்கிறது, நம்ம கிரியைகள் எப்படி இருக்குது, நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய பிரியமானவர்களே. எரேமியா 48 அதிகாரம் 10 என்ன சொல்லி பாருங்க. பக்கம் 940. யாவே தேவனுடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன்னுடைய பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட. என்ன அர்த்தம் அது? அங்க துன்மார்க்கரை நான் இது பண்ண சொல்லியிருக்காரு. ரத்தம் சிந்தாதபடிக்கு தன்னுடைய பட்டயத்தை வரக்க போருக்கு போறாங்கன்னா கரெக்டா வந்துட்டு இறங்கி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட இது பண்ணணும். போருக்கு போறப்ப பயந்துட்டு பின்வாங்க கூடாது அப்படிங்கிறாப்புல. கரெக்ட். நமக்கு அது என்ன? நம்ம போற என்ன? எங்களுடைய போராயுதங்களோ மாம்சத்துக்கு இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. அப்ப நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் 94 சங்கீதம் 12 13 பாருங்க. 94 சங்கீதம் 12 13. பக்கம் 730. யாவே தேவனே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பட்டயத்தை அடக்கி கொள்கிறவன்னா, ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கி கொள்ளணும். என்ன அர்த்தம்? நமக்கு யார்கிட்டையும் போய் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? கலாத்தியர் 1 அதிகாரம் 10 பாருங்க. என்ன சிஸ்டர்? புரியல பிரதர், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அந்த மீனிங் ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. ஆமா. இது மாம்ச பிரகாரமா போர் செய்யறவங்க, யுத்தத்துல போறவங்க பட்டயத்தை அடக்கி வச்சு கூடாது. கண்டிப்பா. பட்டயத்தை வச்சு பட்டயம் மடிச்சு வச்சு போர் பண்ண சபிக்கப்பட்டவன்.
ஆனா நமக்கு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் எது? வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை கொண்டு மனுஷன் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 6:23 என்ன சொல்லுது? கட்டளைய விளக்கு, அப்ப அதுதான் இங்க சங்கீதத்தில் பாக்குறோம். துன்மார்க்கனுக்கு குடிபட்டப்பட வரைக்கும் ஒரு நாள் உண்டு பண்ண போறாரு. அது வரைக்கும் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்கப்பட்ட தீங்கு நாட்கள் அமர்ந்திரு கத்தாத காலம் உண்டு தேவன் சொல்றாரு. வெளிப்படுத்த பாக்குறோம். அந்த சில ஆத்மாக்கள் பலிபடுத்தின இது பண்றாங்க, எங்களை பழி வாங்குங்க அப்படின்ட்டு. அது ஒரு காலம் இருக்கு, நிறைவேற வரைக்கும் அவன் வெள்ளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நாள் தேவன் துன்மார்க்கன் வைக்க போறார். அது வரைக்கும் தீங்கு நாட்களிலே அமர்ந்திருக்க பண்ணி அது வரைக்கும் நம்மளை சிக்ஷித்து வேதத்தை கொண்டு போதிக்கிறோம். அப்ப இந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுறப்ப எப்படி மாமிசத்துடைய பட்டத்தை கத்தி எடுத்து வெட்டுறப்ப என்ன ஆகும்? ரத்தம் வரும். இந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுறப்ப என்ன ஆகும்? சுத்தமாகும். என்ன ஆகும்? சுத்திகரிக்கப்படுவோம். புரியுது. அப்போ இதை செய்யாம கலாத்தியர் 1:10 என்ன சொல்றது பாருங்க. பக்கம் 257. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் மேசியாவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுக்கு ஏத்த எதமான வார்த்தைகளை சொல்றது. அப்படி இருந்தா அது என்னது? அந்த ஆள் யாரு? சபிக்கப்பட்டவன். அதே மாதிரி அது முன்பகுதி 48:10 48 பின்பகுதியை பார்த்தோம். முன்பகுதியில் என்ன சொல்றது? யாவேதனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். யார் அந்த அசதியாய் செய்கிறவன்? எப்படி பாக்குறப்ப 1 Corinthians 3:10 பாருங்க. 1 Corinthians 3:10 வரைக்கும் பாருங்க. பக்கம் 229. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாஸ்வா மேசியாவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஏன் இந்த வசனத்தை சொல்றோம்? எப்படிப்பட்ட காரியத்தை, எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்கிறோம்? நம்ம கிரியைகள் எப்படி இருக்கிறது? அந்த நாள்ல சோதிக்கப்படும். நம்ம எப்படி கட்டுறோம்? நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டுறோமா, இல்ல வேற எந்த விதமா கட்டுறோம்? அந்த ஆண்டவர் சொல்றாரு, கிரியை எதுக்காக இருக்கணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நல்லா இருக்கிற அதுக்காக கிரியை பண்ணுங்க. அப்ப நம்ம கிரியைகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக நாம் எப்படி நம்ம கிரியைகள் எப்படி இருக்கணும்? மேலானவைகளா இருக்கணும். பூமிக்கு அடுத்தவர்கள் கிடையாது. பரத்திலிருந்து வருகிற ஆலோசனை எப்படி நம்ம செய்யணும்? பரத்திலிருந்து வருகிற ஆலோசனை எங்க இருக்குது? கையில கொடுத்துட்டாரு. 2 ஏற்பாடுகளா கொடுத்துட்டாரு. இதை காட்டிலும் மேலான ஆலோசனை கிடையாது. நேலாட்டமா இருந்தது
நிறைவேற்றதா காமிச்சு நமக்கு அழகா கொடுத்துட்டார். மத்தேயு 13:52 பாரு. பக்கம் 21. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். எப்படி? தன் பொக்கிஷத்திலிருந்து. அது எந்த பொக்கிஷம்? உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதுன்றாரு? பரலோகத்துல இருக்கணும்ன்றாரு. அப்ப பரலோகத்துல இருந்து வர பொக்கிஷம், பரலோகத்தில் வர பொக்கிஷம் என்ன? பரலோகத்தில் வர பொக்கிஷம் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷ ரூபத்துல நம்ம பொக்கிஷமா வந்தாப்ல. இந்த பொக்கிஷம் தான் நமக்கு மாணிக்கம், என் செல்லம், என் செல்வமே, என் ராஜாவே, என் ஆண்டவரே, அவர் தான் நமக்கு எல்லாம். அப்போ இதைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற அந்த பொக்கிஷம். அப்போ அது என்னது? அது எங்க, அது எப்படிப்பட்டது? அதை எப்படி கொடுத்திருக்கிறாரு? அவர் பழையத்திலே இருக்கிறாரு, புதுத்திலே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலே முழுக்க அவர் இருக்கிறாரு. யாரு? ஆண்டவர். பழைய ஏற்பாட்டுல மறைவா இருக்கிறார், புதிய ஏற்பாட்டுல வெளியரங்கமாகிறார். எவ்வளவு அழகான ஆண்டவர் பாரு. அப்போ இதுதான் நமக்கு. அப்போ நம்ம மத்தியபானம் எப்படி இருக்கணும்? அது போல் சொல்றாரு 3:10, 1 இப்படி 11 யாசுவா மேசா அல்லாமல் வேற அத்திபாரம் கிடையாது, அவர் மேல்தான் கட்டப்பட வேண்டும். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அவருடைய வாழ்க்கைக்கு அத்திபாரம் என்ன? ஆண்டவராக யாசுவா நமக்கு ஒரு மாதிரி பின் வைத்து போனார்னு இருக்க. 1 பேதுரு 2:21. அவர் என்ன செய்தார்? எதை நமக்கு மாதிரியா வைத்தார்? அவர் என்ன செய்தார்? பிதா என்ன சொன்னாரோ அதே சொன்னார், அதே செஞ்சார். பிதா என்ன செஞ்சார் அதுதான் செஞ்சார். பிதா என்ன செஞ்சாரு? யோவான் 3:16 ஒரே பேரான மகனை கொடுத்தார். அந்த வசனம் முழுக்க சொல்லுங்க அப்படியே. God who loved so much, he has given his only begotten Son, that whosoever shall believe shall not perish. தமிழ்ல பைபிளை பார்க்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கெட்டு போகாமல், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மாத்திரம் நம்ம மறுபாடம் இல்ல, தூக்கத்துல எழுப்பினாங்க, தூக்கத்துல கூட இருக்கணும். தேவன் எப்படி இவ்வளவா அன்பு கொடுத்தார்? எப்படி? சொந்த குமாரன் என்ன பண்ணாரு? சொந்த குமாரன் பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தார். எப்படி? எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? விசுவாசிக்கும்படி. விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு என்ன ஆகணுமா? கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் அன்பு கூர்ந்தார். எதுக்காக அன்பு கூர்ந்தாரு? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவர் ஒரே குமாரனை நமக்கு கொடுத்தார். பிதா அதை செஞ்சார். குமாரன் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஜீவனையே கொடுத்தாருங்க, ஜீவனையே கொடுத்தாருங்க. பிதா விட்டு விலகி இருப்பது, பிதா விட்டு மறைக்கப்பட்ட அந்த காரியத்தை அவர் தாங்கினாருங்க. அது எப்படிப்பட்ட தியாகம்! அதுதான் அன்பு. ஏன்? அவன் 2 பேரும் நம்ம மேல வச்ச அன்பு. அப்போ கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால், அவர் வழிகாட்டில நடக்க வேண்டும் என்றால், அவர் நம்மில் அன்பு கொடுத்தது போல நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும். அதான் 10 கட்டளை 2 ஆகிட்டார். 1 வர்டிகல் லவ், இன்னொன்னு ஹரிசாண்டல் லவ், மேலான அன்பு. அது என்னது?
பிதாவை உன் தேவனாகிய யாவே தேவனை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. இந்த கிரியைகளை நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது இருந்தாதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்ப கிறிஸ்துவதான் நம்ம காண்பிச்சார், அந்த பாதையை தான் காண்பிச்சிருக்கிறார். என்ன செஞ்சாரு? தன்னையே ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். புத்தக சூழனை குறித்து எழுதி நிறைவேற்றவே இதோ வருகிறேன் என்றார். கல்வாரியில் அங்க தொங்கி நிர்வாணமாக இருந்து துப்பப்பட்டார், கேளனம் செய்யப்பட்டார். கடைசியில ஜீவனே போச்சு. நம்ம செய்வோமா? எந்த அளவுக்கு நம்ம செய்யணும்? அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு சவால் கொடுக்கிறார். ஒண்ணு, நித்திய ஜீவன் கேட்ட கிரியை செய். அப்படின்னா என்ன பின்பற்றி வா. இல்ல அழிவு கேட்ட கிரியை. இந்த உலகம் இருக்குது. பழங்காட்டு ஃபேமஸ் பாட்டு அது, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. அப்புறம் அந்த இது போடுவாங்க, அது அந்த தப்பான வார்த்தை. அது பாடுகளின் முன்னே உலகம் என் பின்னே. பாடுகள் தான் அன்றியும் கிறிஸ்தியேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் சிலுவையை சுமப்பார்கள். நீங்கள் அவரோடு கூட சிலுவையை சுமந்தால் அவரோட கூட ஆளுகை அப்படியே இருக்கு. பாடுகளை சுமந்தால் அப்ப சிலுவை என்ற அர்த்தம் அது கிடையாது. அது சிலுவை என்ற வார்த்தை தப்பு. தாங்கோனா துயரம், பாடுகள், வேதனை, அதுதான். அப்போ ஆண்டவரோடு நாம் சுமப்போம். அவர் பட்ட பாடுகளே பங்குதாரர்கள் ஆவோம். எப்படி? தன்னை மற்றவர்களுக்காக, தேவனுக்காக, ஆண்டவருக்காக அர்ப்பணம் பண்றது இல்லாம மற்றவர்களுக்காகவும் நம்மை இதான் நித்திய ஜீவன் கேட்டு கிரியை பரிமாணம். அதான் செய்யற இந்த நாள்ல சொல்றார். பூமிக்கு சும்மா தண்ணியே சாப்பிட்டு தண்ணியே எல்லாத்தையும் ஒரு இல்லா வச்சு தண்ணிய நிறைய சேர்த்துட்டு காரோ பங்களாவோ எதுவுமே வர போறது இல்லை. ரீசெண்டா இப்ப இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுமா? உலகத்துல என்ன நடக்க போறது? ஒன்மேன் கவர்மெண்ட்டுக்கு நேரம் போயிட்டு இருக்குது. ஒரு சில பேர் நினைக்கலாம் நல்ல நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கேன், நிறைய பில்டிங் வச்சிருக்கேன், நிறைய பேங்க்ல வச்சிருக்கேன், என்ன பஞ்சம் வந்தாலும் நான் அதெல்லாம் வித்துப்பேன், நான் அதெல்லாம் எடுத்துப்பேன். இல்ல, என்ன பண்ண போறாங்க தெரியுமா? எலக்ட்ரானிக் கரன்சியா மாத்த போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நோட்டு காசு எல்லாம் செல்லுபடி ஆகாது. எந்த நோட்டு என்ன வச்சனாலும் எல்லாம் கள்ள பணம் என்ன வச்சா செல்லுபடி ஆகாது. எல்லாம் நிறைய 10 வீடு இருக்கா, நான் 8 வீடை வித்துட்டு நிறைய பணமா வச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றேன். கொஞ்ச நாள் வரப்போறது. அப்போ இந்த நோட்டெல்லாம் நீ கொண்டு வந்து பேங்க்ல தான் போடணும், போட்டு எலக்ட்ரானிக் கரன்சியா மாத்தணும். சரி, நான் மாத்திக்கிறேன். அங்கதான் ஒண்ணு, நீ எலக்ட்ரானிக் கரன்சியா மாத்தின பிறகு நீ அந்த பணத்துல செலவழிக்கிறன்னா காட்டுறா கையாம்பாங்க, முத்திரை போடு. இப்ப எங்க உன் செல்வம்? எங்க உன் நம்பிக்கை? எங்க உன்னோட சந்தோஷம்? எங்க? இந்த நாட்கள் புனிதான நாட்கள் நம்ம சமீபம் நோக்கி போயிட்டு இருக்கிற உலகம். ஒரு சின்ன பொறி வந்தா போறோம். இப்ப நடக்கிற யுத்தத்துல அது அப்பயா நடந்தன ஆடிட்டு இருக்கு. எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் பெரியமானவர்கள்? இருக்கிற பொருளை வச்சு நம்ம அதுலயே திருப்தி ஆயிட்டு இருக்கிறோமா? அதுல சந்தோஷம் களி கூட்டு இருக்கிறோமா? நோயின் காலத்தை போல குடிச்சு குடிச்சுன்னா அது மாத்திரம் இல்ல, நல்லா புசிச்சு அதுதான் பெருந்திண்டி இல்ல. ஆத்துமாக்கள் சத்தியத்தை அறியாம இருக்காங்களே, அறவோட சத்தியத்துல இருக்காங்களே, பிதாவையும் குமாரனையும் அறியணுமே,
அதுதானே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தனாகி உண்மையும் நீர் அனுப்பினவரா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் செய்ய ஆண்டவர் சொன்னாரு. அதை எல்லாரும் அறியணுமே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்க, இயேசு ஒருத்தர் மாத்திரம் தான் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில தர பிதா மாத்திரம் தான் சொல்றாங்க. இல்ல, 2 பேரையும் அறியணும். அந்த அதிகாரத்தை தேவன் யாரு கொடுத்தா? யோவான் 17:2 பாருங்க. பக்கம் 153. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்ப யாருக்கெல்லாம் அந்த நித்திய ஜீவன்? திருமத வசனம் நிறுத்தி வாசிமா. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு வேலை வந்தது. எதுக்காக வேலை வந்தது? நான் கல்வாரிக்கு போறேன், போய் என் ஜீவனை கொடுக்க போறேன், அதனால ரட்சணை மலரும். உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. இப்ப நித்திய ஜீவனை நம்ம கொடுக்கிறது யாரு? பிதாவுடைய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 யோவான் 5:11 பாருங்க. பக்கம் 329. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஆமென். அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? நம்முடைய விசுவாசத்தை தோக்கரும் பூரணப்படுத்துவதா இருக்கிற ஆண்டவராக யாசுவா மேசியா அந்த ஜீவனையே நோக்கி, அந்த ஜீவ வார்த்தையே அந்த ஜீவனையே நோக்கி பார்க்கணும். நம் கிரியைகள் அதை அதுபடிதான் இருக்கணும். அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையில தான் இருக்கணும். அந்த கட்டளைகளை அழகாக கொடுத்திருக்கிறாரு. அதுல நடப்போம். அன்பு 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 அந்த அன்பை வெளிப்பட தேவன் ஆண்டவராகிய யாசுவா மேசியா கூட தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாத நிச்சயத்திற்கு அந்த தேவ அன்பு கிறிஸ்து நம்ம கல்வாரியிலே காட்டின, தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டின அந்த தேவ அன்பு நம்மளே காணப்பட வேண்டும். பெருமாங்க, அப்போதான் நம்ம அவருடைய சாயலாக மாற முடியும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியைகள். பெரியமானவர்களே, அந்த கிரியைகளை செய்வோம். நம் ஒவ்வொருவரையும் தேவன் கைவிட மாட்டார். அந்த நாளுக்கு மீட்பின் நாளுக்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி நம்ம பரிசுத்தாவியை கொடுத்து நிச்சயத்தை கொடுத்துட்டு அந்த நாள் வரைக்கும் நாம் அதுல நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனம் சொல்லி மறுபடியும் சொல்லி முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 7:1. பக்கம் 250. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் முன்னால பாத்தீங்கன்னா, அப்போது நான் அவளை ஏற்றுக்கொண்டு அவள் எனக்கு குமாரனும், நான் அவளுக்கு பிதாவாயிருப்பேன், அவள் எனக்கு குமாரரும் குமாரத்தையும் இருப்பார்கள் என்று சர்வர்னு சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தம் தாங்க. அந்த வாக்கு தத்தம் நாம் அவருடைய நாம் அவருடைய குமாரத்தின் இருப்போம், அவர் நமக்கு பிதாவா இருப்பார். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தம் இதுதான் நித்திய ஜீவன். அதுல நீங்க அந்த மேல அந்த அதிகாரத்துல அந்த 6ஆம் அதிகாரம் 14 கருத்து அதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு முடிக்கிறார். முடிச்சுட்டு தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் மேற்கொள்ளார். என்னவா? மாம்சத்திலையும் ஆவியிலையும் ஏற்படுற எல்லா அசுஸ்தியும் நாம் நீக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணணுமா? என்ன சொல்றது? அது பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவுள். அதுதான் நம்ம செய்யணும். அப்படி செய்யறப்ப நம்ம மெய்யாகவே ஆண்டவருடைய ரகசிய வரியில அவருடைய சாயலாக மாற்றப்பட்டு அவளால் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.